பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி ரவுண்டானா சந்திப்பில் அமைந்திருக்கும் அவரது திருவுருவ சிலைக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா தமிழகத்தின் சிந்தனை போக்கை அரசியலாக மாற்றியமைத்த ஆளுமையாக திகழ்ந்தவர். அவருடைய கருத்துக்களின் வழி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியே பேரறிஞர் அண்ணா அவர்களின் போற்றக்கூடிய ஆட்சியாக உள்ளது. தவிக தலைவர் விஜய் தொடர்ந்து திமுக அரசு மீது விமர்சனம் வைப்பது தொடர்பான கேள்விக்கு, யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு அடையாளம் கிடைக்கும் என்பது தெளிவான ஒன்று. எப்போதும் எங்களை தான் விமர்சனம் செய்வார்கள் என தவிக தலைவர் விஜய்க்கு பதிலளித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று வரை தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, தமிழகத்தின் சிந்தனை போக்கை, அரசியலை மாற்றி அமைத்த ஒரு பேர் ஆளுமையாக இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய பிறந்த நாளிலே இன்று தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரது நினைவுகளை போற்றி கொண்டிருக்கிறோம். அவரது கருத்துக்களின் வழி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சியே பேரறிஞர் அண்ணா அவர்களை போற்றக்கூடிய, நினைவுகளை போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால் எல்லோரும் எங்களைத்தான் விமர்சனம் செய்வார்கள்.